ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வெர்சஸ் சீரீஸ்லேருந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸை தான் பார்க்க போகிறோம். எதுக்கும்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப் அண்ட் இன்டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப். இது யூஸ்வலாக ஆஃப்தல் ஓபிடியில் வச்சு பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், இது ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸில். ஸோ அதனால் இது ஒரு தடவை டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, ஸோ இதுதான் டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப். ஜஸ்ட் இதில் கையில் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இன்டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப் எப்படி இருக்கும்னா, இது நம்ம தலையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கேப் மாதிரி இருக்குது பாருங்கள். இது நம்ம தலையில் மாட்டிக்கிட்டு இது வழியாக பார்க்கணும். ஸோ இதுதான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப்போட பேசிக் டிஃப்ரென்ஸ். இன்னும் ஃபர்தராக பார்த்தோம் இது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப்பை பார்த்தோம்ல, அதேமாரி கையில் பிடிச்சிக்கிட்டு வி ஷுட் கோ நியர் த பேஷண்ட். எவ்வளோ கிட்டக்க முடியுமோ அவ்வளோ கிட்டக்க போயிட்டு இந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு அப்பர்ச்சர் இருக்கும். அந்த அப்பர்ச்சர் வழியாக அது ஒரு லைட்டு ஒன்று கொடுக்கும். அந்த லைட்டோட வெளிச்சத்தை வச்சு வி ஹாவ் டு எக்ஸாமின் த ஐ ஆஃப் த பேஷண்ட். இதில் ஒரு ரைட் ஐயை எக்ஸாமின் பண்ணுறப்ப த டாக்டர் மஸ்ட் பி சீயிங் எக்ஸாமினிங் தட் ரைட் ஐ த்ரூ ஹிஸ் ரைட் ஐ. இந்த வீடியோவில் தெளிவாக இருக்கும் இந்த இமேஜில். அதே மாதிரி இன்டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, பேஷண்ட் மஸ்ட் லை இன் சுப்பைன் பொசிஷன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டாக்டர் வில் பி இன் ஸ்டாண்டிங் பொசிஷன் அண்ட் ஒரு 1 arm டிஸ்டன்ஸில் இதை பார்க்குறாங்க. ஸோ இதுதான் டைரக்ட்டுக்கும் இன்டைரக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நவடேஸ் COVID-19 வந்ததுக்கப்புறம் யாருமே டைரக்ட் அவ்வளோவா விரும்புறதில்லை. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், இவ்வளோ கிட்டக்க பார்த்தா இன்ஃபெக்ஷன் ரேட்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால. அதனால் இந்த ஒரு ரீசனுக்காக இன்டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப்பை எல்லாம் விரும்புகிறாங்க. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் தட் வில் பி மோனோகுலர் விஷன். ஸோ ஒரே கண்ணில் தான் பார்க்க முடியும். வேற இன்டைரக்டில் பைனோகுலர் விஷன். டாக்டர் வில் பி சீயிங் வித் போத் ஹிஸ் ஐஸ். ஸோ இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். அடுத்து என்னென்னா இலுமினேஷன். அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஆஃப்தல்மோஸ்கோப்லேருந்து ஒரு லைட் போகும். அந்த லைட் போய் அவங்க கண்ணில் படும். அதுதான் இலுமினேஷன். அந்த லைட்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னா, நம்ம டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப்பில் கம்மியாக இருக்கும். 0.5 to 2 watts தான் இருக்கும். வேறு இன்டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப்பில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், 15 to 18 watts. ஸோ ஒரு ஜாஸ்தியாக லைட் அடித்தா நம்மளால் நல்லா தெரியும். ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட். இதுக்கு தான் இந்த இலுமினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து என்னென்னா த யூஸ் ஆஃப் கண்டென்சிங் லென்ஸ். ஸோ இந்த கண்டென்சிங் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு லென்ஸ் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ்லேயே தெரியும், இந்த டாக்டர் கையில் ஒரு லென்ஸ் வச்சுருக்காரு. தட் லென்ஸ் இஸ் நத்திங் பட் த கண்டென்சிங் லென்ஸ். இது இன்டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப்பிக்கு மஸ்ட்டு. அது யூஸ்வலாக 20 டயாப்டரில் இருக்கும், ஒரு 28 டயாப்டர் கூட இருக்கலாம். ஆனால் டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப்பிக்கு அப்படி உங்களுக்கு எந்த லென்ஸும் தேவையில்லை. டைரெக்டாக அந்த ஆஃப்தல்மோஸ்கோப் எடுத்து கண்ணு முன்னாடி வச்சு அப்படியே பார்க்க வேண்டியதான். ஸோ கண்டென்சிங் லென்ஸ் இன்டைரக்ட்டுக்கு தேவை. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, லென்ஸ்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு பேஷண்ட்டை சுப்பைன் பொசிஷன் ஆர் சிட்டிங் பொசிஷனில் வச்சுட்டோம். அடுத்து எப்படி எக்ஸாமின் பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரியாக என்ன பண்ணியிருக்கணும்னா, பியூப்பிள் டைலட்டேஷன் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னென்னா, டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப்பிக்கு பண்ண வேண்டாம். இந்த சின்ன பியூப்பிள் அப்பர்ச்சர் வச்சே நம்ம பார்த்துடலாம் உள்ள. வேறஸ் இன்டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப்பிக்கு வி ஹாவ் டு டைலேட் த பியூப்பிள் பை கிவிங் மெட்ரியாட்டிக்ஸ். இதை பண்ணிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரீ ரெக்விசிட் ஆஃப் இன்டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப் என்னென்னா, வி ஹாவ் டு டைலேட் த பியூப்பிள். இது ஒரு டிஃப்ரென்ஸ். சரி, டைலேட் பண்ணிட்டோம். அடுத்து எந்தெந்த பேஷண்ட்டுக்கு எப்படி பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹேசி மீடியா இருக்குது. ஹேசி மீடியா இஸ் நத்திங் பட், இப்போ இவருக்கு இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ கார்னியல் ஒப்பாசிட்டி. அதாவது கார்னியாவில் ஒரு ஒப்பாசிட்டி இருக்குது. அப்போ நம்ம பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தானே பார்க்கணும். அப்போ நம்ம அடிக்கிற லைட் அந்த கார்னியாருக்கு ஒப்பாசிட்டியை தாண்டி பின்னாடி இருக்கிறது தெரியணும். அப்படி எது தெரியும்? நம்ம டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப்பில் இலுமினன்ஸ் கம்மி தான். ஸோ அது தட் இஸ் நாட் சூட்டபிள். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் அவ்வளோ நல்லா தெரியாது. வேறஸ் இன்டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப்பி இஸ் சூட்டபிள் ஃபார் திஸ். ஏன்னா நம்ம இலுமினன்ஸ் எவ்வளோ சொன்னோம், 15 to 18 watts. ஸோ ஹை இலுமினன்ஸ். அதனால் இந்த ஹேசி மீடியாவும் தாண்டி போகுது. அதே மாதிரி இந்த ரெண்டாவது இமேஜில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபர்ஸ்ட் இமேஜில் கார்னியல் ஒப்பாசிட்டி இருந்ததா, ரெண்டாவது இதில் லென்டிகுலர் ஒப்பாசிட்டி ஒன்று இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் த கேட்ராக்ட். ஸோ ஒரு கேட்ராக்ட் இருக்க பேஷண்ட்டுக்குலாம் நீங்கள் எந்த ஆஃப்தல்மோஸ்கோப்பி பண்ணுவீங்கன்னா, இன்டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப்பி பண்ணால் தான் நல்லா தெரியும். தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ். சரி, பீப்புள் டைலேட் பண்ணிட்டோம், ஹேசி மீடியா இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே பார்க்குறோம். உள்ளே பார்த்தா எவ்வளோ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஆஃப்தல்மோஸ்கோப்பியில் வி கேன் ஒன்லி சி அப் டு 2 disc diameter. டிடினா டிஸ்க் டயாமீட்டர். அப்படின்னா என்னென்னா, இதுதான் ஆப்டிக் டிஸ்க்.
இந்த ஒரு ஆப்டிக் டிஸ்கோட இது வந்து திஸ் இஸ் 1 டிஸ்க் டயமீட்டர். அதே மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் ஏரம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்த்தா ஒரு 2 டிஸ்க் டயமீட்டர் வரும். அவ்வளோதான் நமக்கு டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோப்பியில் தெரியும். வேறஸ் இன்டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோப்பியில் இதுதான் ஒரு டிஸ்க் டயமீட்டரா, அதே மாதிரியே we can see like 8 டிஸ்க் டயமீட்டர், இப்படி ரவுண்ட் போட்டால் 8 டிஸ்க் டயமீட்டர் வரைக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, சரி தெரியுது, எது வரைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோப்பியில் நம்ம உள்ளே பார்க்குறோம்ல 2 டிஸ்க் டயமீட்டருக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அதே கொஞ்சம் ஆங்கிள் நவுத்துனா, அதாவது இந்த இதை பார்க்கலாம், அதே கொஞ்சம் ஆங்கிள் நவுத்துனா இந்த இதை பார்க்கலாம், கொஞ்சம் ஆங்கிள் நவுத்துனா இந்த இதை பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம எது வரைக்கும் பார்க்கலான்னா, இந்த ஒரு ஈக்குவேட்டார்னு ஒரு ரீஜன் இருக்குது, அது வரைக்கும் பார்க்கலாம். ஜஸ்ட் ஆர் ஸ்லைட்லி பியாண்ட் த ஈக்குவேட்டர் வரைக்கும் பார்க்கலாம். வேறஸ் இன்டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோப்பியில் தான் வி கேன் see up to ஓரா செரட்டா வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். அடுத்து என்னென்னா, சரி பார்க்குறோம், பார்க்குறப்ப நமக்கு தெரிகிறது தான் இமேஜ். அந்த இமேஜ் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோப்பியில் நம்ம கிட்டக்க போய் பார்க்குறோம்ல, அதில் த இமேஜ் வில் பி விர்ச்சுவல், எரெக்ட் அண்ட் மேக்னிஃபைட் அப் டு 15 டைம்ஸ். அதாவது விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். வேறு இன்டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோப்பியில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், தட் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே மேக்னிஃபைடாக தான் இருக்கும். எவ்வளோ அளவுங்கிறது தான் வித்தியாசம். இங்கே 15 டைம்ஸ் மேக்னிஃபைடாக இருக்கும், வேறு இன்டைரக்டில் 2.5 டைம்ஸ் தான் மேக்னிஃபைடாக இருக்கும். சரி, இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேத் ஆர் தேவ் ரெண்டுத்தில் எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். வேத் ஆர் தேவ். டி ஃபார் டைரக்ட், வி ஃபார் விர்ச்சுவல் அண்ட் இ ஃபார் எரெக்ட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்டெரக்ட்லையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டுமே மேக்னிஃபை தான் பண்ணும். ஸோ இதுதான் இமேஜை பொறுத்த வரைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீரியோப்சிஸ். ஸ்டீரியோப்சிஸ் அப்படின்னா என்னென்னா, டெப்த் பெர்செப்ஷன், அதாவது எந்த டெப்த்தில் எது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற சக்தி. இப்போ இந்த இமேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன தெரியுது, இது ஒரு மவுண்டெயினா, இந்த மவுண்டெயின் நமக்கு முன்னாடி இருக்குது, இந்த மவுண்டெயினுக்கு பின்னாடி இந்த மவுண்டெயின் இருக்குது, அதுக்கு பின்னாடி இந்த மவுண்டெயின் இருக்குது, அதுக்கு பின்னாடி இந்த மவுண்டெயின் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே சொல்ல முடியுது பார்த்தீங்களா. அதுதான் டெப்த் பெர்செப்ஷன். இது வந்து நமக்கு இன்டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோப்பியில் மட்டும்தான் இருக்கும், த ஸ்டீரியோப்சிஸ்ங்கிறது. வேறு டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோப்பியில் இது நமக்கு இருக்காது. we cannot identify the depth, we cannot perceive the depth in direct ophthalmoscopy. ஸோ இவ்வளோ தான் பேசிக் டிஃப்ரென்ஸ். இந்த ஒரு இமேஜில் எல்லாமே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எப்போயாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை சீக்கிரமாக பார்த்துருவோம். டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோப்பி அண்ட் இன்டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோப்பி. டைரக்ட் வந்து நம்ம பேஷண்ட் கிட்டக்க போய் க்ளோஸ் டு த பேஷண்ட் பார்க்கணும். இன்டைரக்டாக ஒரு ஆர்ம்ஸ் லென்த்லேருந்து பார்த்தா போதும். as you can see சைடில் இமேஜ் இருக்குது. தென் விஷன், இதில் மோனோகுலர் விஷன் ஒரு கண்ணில் தான் பார்க்க முடியும், இதில் பைனோகுலர் விஷன். டைரக்டில் இலுமினன்ஸ் கம்மி அண்ட் இன்டைரக்டில் இலுமினன்ஸ் ஜாஸ்தி. கண்டன்சிங் லென்ஸ் வந்து டைரக்ட்டுக்கு தேவையில்லை, இங்கே பார்க்குறவங்க தேவையில்லை. வேறு இன்டைரக்ட்டுக்கு ஒரு கண்டன்சிங் லென்ஸ் தேவை, அப் டு 20 டயாப்டருக்கு. பியூப்பிள் டைலட்டேஷன் இதுக்கு தேவையில்லை. டேரக்ட்டுக்கு நம்ம இன்டைரக்ட் பண்ணுறோம்னா டைலேட் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஹேசி மீடியா இருந்தால் நீங்கள் டேரக்டை வச்சு பார்க்க முடியாது, ஏன்னா இலுமினன்ஸ் கம்மியாக இருக்குது. அதே நீங்கள் இன்டைரக்டை வச்சு தாராளமாக பார்க்கலாம். ஏரியா ஃபோக்கஸ் எவ்வளோ தெரியும்னா 2 டிஸ்க் டயாப்டர் தான் தெரியும் டேரக்டில். வேறு இன்டைரக்டில் அப் டு 8 டிஸ்க் டயாப்டர் வரைக்கும் நமக்கு தெரியும். Fundus view can be seen slightly beyond the equator, whereas in indirect it can be seen up to the ora serrata. அடுத்து இமேஜ் எப்படி இருக்கும்னா விர்ச்சுவல், எரெக்ட் அண்ட் மேக்னிஃபைட் 15 டைம்ஸ். தட் இஸ் தேவ்னு பார்த்தோம். டிஇவி, டி ஃபார் டைரக்ட், இ ஃபார் எரெக்ட் அண்ட் வி ஃபார் விர்ச்சுவல். அப்படியே ஆப்போசிட் ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருந்தால் தட் இஸ் இன்டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோபி. ஸ்டீரியோப்சிஸ் வந்து டெப்த் பெர்செப்ஷன் நம்மளால் டேரக்டில் பார்க்க முடியாது, வேறஸ் இன்டைரக்டில் we can perceive the depth. So this is all about the difference between direct and indirect ophthalmoscopy. Thank you.